ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே என்னடா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி சம்பவமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வக்கீல் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சும் கேட்குறப்போ, இந்த மாதிரி உங்கள் வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாளில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண காசு கொடுக்கலன்னா வந்துட்டு இது மாதிரி ஏலத்தில் விட்டுருவேன்னு சொல்லி சிந்தாமணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த மாதிரி நாங்கள் தான் இவ்வளோ டைம் கேட்டோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த ஃபைனான்சியல் வச்சு இப்படி மூவ் பண்ணுறாங்களே, நம்ம எவ்வளோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டை வந்து எப்படியோ வாங்கியே ஆகணுன்ற முடிவில் தான் இருக்காங்கன்னு வந்து வக்கீல் சொல்லிட்டு போயிறாங்களா. அப்போ டக்குன்னு விஜயாவுக்கு வந்துட்டு எல்லாம் இவளால் தாங்க ஆகுது, இவளால் தான் எல்லாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளை எதுக்கு விஜய் எல்லாத்தையுமே இவளே சொல்லிகிட்டு இருக்க, உன் பையன் பண்ணனால தானே இப்போ இந்த வீடு இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்து இருக்கட்டுங்க, ஆனால் இப்போ இவளால் தான், இவன் நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, மீனாவை சொல்லிகிட்டே இருக்காங்களா. என்னடி ஆச்சு, எதுக்கு இப்போ மீனாவே சொல்லிகிட்டு இருக்க, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ, இவள்கிட்ட தான் அந்த பதவி வந்துட்டு இது மாதிரி ராஜினாமா பண்ணி வாபஸ் வாங்கி சொல்கிறாங்க. இவன் தான் வாங்காமல் திமிரா தெரிஞ்சிட்டு இருக்கா. வீடு முக்கியமாக, இது முக்கியமாக, பதவி முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்ன விஜய் இது சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, இந்த மாதிரி பதவியை மீனா வாபஸ் வாங்கிட்டா வீடு கொடுத்துருவாங்கிறதுல எதுவும் உறுதி இருக்கா, எதுவும் பண்ணிடுவாங்கிறது நம்புறியா நீ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்களா. அதெல்லாம் கண்டிப்பாக வாங்குவாங்க, இவ இதாக பண்ணால் தான் நமக்கு வீடு கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா, முடிவை சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனாவை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முத்து அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவள் சொல்கிறாரு, நீ இது மாதிரி பதவியெல்லாம் வாபஸ் வாங்காதமா, நம்ம வீடை எப்படி மீட்க முடியுமோ அப்படி மீட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேசி பார்க்குறாங்களா. இது பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. நம்மளால தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கோம், நம்ம ஏதாவது போய் பேசி வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. முத்தும் மீனா இந்த மாதிரி போட்டு குழப்பிட்டு இருக்காத, நல்லதே நடக்கும்னு எதுவும் கவலைப்படாத, வாபஸ்லாம் வாங்கிறாத, அந்த பதவி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும், நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா வந்துட்டு விஜயா சொன்னதே நினச்சி ரொம்ப குழம்பி போயிட்டு பார்க்குறாங்க. சிந்தாமணியை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி பதவியை வாபஸ் வாங்கிறேன், நீ இந்த மாதிரி வீடை வந்து திருப்பி கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீ வாபஸ் வாங்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு போ, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. மீனாவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சைனும் பண்ணி கொடுத்துட்றாங்களா. சைன் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக வீடு கிடச்சிடுங்கிற, கண்டிப்பாக கிடைக்கும் போ அப்படின்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளே ஏண்டி போடி போ, அந்த வீடு வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணியிருக்கேன், அந்த வீடை உனக்கு திருப்பி கொடுத்துருவேனா, அந்த பதவிங்கிறது ஜுஜுப்பி, எனக்கு அந்த வீடு தான் முக்கியம், அந்த வீட்டில் எனக்கு பல கோடி லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, உனக்கு வீடும் போச்சு பதவியும் போச்சா, போ போ அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்களா. உடனே பார்த்தீங்கன்னா மீனாவும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே மீனா போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணியை பார்த்துட்டு வரேங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன மீனா தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு எதுக்கும் நீங்கள் அங்கே போனேன் என்கிட்ட சொல்லாமல் ஏன் போனோம், கோயிலுக்கு போகிறதானே சொல்லிட்டு போனோம் அப்படி இப்படின்னு முத்து பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி போய் எப்படி மீட்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.